அமெரிக்காவுடன் மலேசியா கையெழுத்திட்டிருக்கும் ஒப்பந்தம் மலேசியாவை அமெரிக்காவின் அடிமையாக பிரகடனம் செய்ததற்கு சமம் என்று முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதிர் முகமது கடுமையாக சாடியுள்ளார். அமெரிக்காவுக்கு அடிமையாக இருக்கவா 1957 நாம் சுதந்திரம் பெற்றோம். அன்வார் அமெரிக்காவிடம் நாட்டை முழுவதுமாக விற்றுவிட்டதாக மகாதிர் தெரிவித்தார். நாட்டின் அனைத்து வர்த்தகத்தையும் பொருளாதாரத்தையும் அமெரிக்காவின் காலடியில் வைத்த அன்வாருக்கு நாட்டின் வரலாறு மீது கொஞ்சமும் அக்கறை இல்லை என்று அவர் கூறினார். கடந்த 1957 முதல் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த மற்ற நாடுகளுடன் மலேசியா கையெழுத்திட்ட எந்தவொரு ஒப்பந்தத்திலும் கட்டளை இருந்ததில்லை. ஆனால் அன்வார் அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் செய்து கொண்ட இந்த ஒப்பந்தத்தில் மலேசியாவின் அயல்நாட்டு வர்த்தகத்தில் அமெரிக்காவின் பங்களிப்பை மீறி செயல்படக்கூடாது என்கிற கட்டளை இடம்பெற்றிருப்பதாக மகாதிர் சுட்டிக்காட்டினார். இதை அன்வார் கவனிக்காமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் கையெழுத்திட்ட ஒப்பந்தத்தின் முதல் விதியே அமெரிக்கா உடனான வர்த்தக ஒப்பந்தம் முதன்மைப்படுத்தப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதாக மகாதிர் தெரிவித்தார். அமெரிக்காவின் பொருட்கள் மலேசியாவில் தடையின்றி இறக்குமதி செய்ய அன்வார் ஒப்புதல் அளித்துள்ளார். அமெரிக்கா அதன் பொருட்களின் விலையை உயர்த்தினால் நாம் அந்த பொருட்களை நிராகரிக்க முடியாது. அதை வாங்கி ஆக வேண்டிய கட்டாயத்திற்கு மலேசியா தள்ளப்படும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இது கூடவா அன்வாருக்கு தெரியாது என மகாதிர் கடுமையாக சாடினார். ஆட்டிசம் குழந்தைகளுக்கான சிறப்பு வழிகாட்டலை உறுதிப்படுத்த அனைத்து மாநிலங்களிலும் சிறப்பு பாலர் பள்ளி அமைக்கப்படும் என்று துணை பிரதமர் டாக்டர் அஹ்மத் ஜாகிர் ஹமீடி நம்பிக்கை தெரிவித்தார். தற்போது இயங்கி வரும் கமாஸ் பாலர் பள்ளியை விரிவுபடுத்தும் ஒரு திட்டமாக இது அமையும் என்றும் வறுமையில் இருக்கும் குடும்பத்தைச் சேர்ந்த பிள்ளைகளும் படிக்கும்படியாக இந்த சிறப்பு பாலர் பள்ளிகள் அமைக்கப்படும் என்றும் டாக்டர் அஹ்மத் ஜாகிர் ஹமீடி உறுதியளித்தார். ஆட்டிசம் உள்ள குழந்தைகளை பாதுகாப்பதில் பாலர் பள்ளிகள் அதிகமான கட்டணத்தை வசூலிக்கும் நிலை தற்போது மேலோங்கி இருப்பதால் ஒரு சில தனியார் பாலர் பள்ளிகள் இப்படியாக வசூலிப்பது குடும்பத்திற்கு நிதி சுமையை ஏற்படுத்துவதாகவும் டாக்டர் அஹ்மத் ஜாகிர் ஹமீடி தெரிவித்தார். குடும்பத்தின் நிதி சுமையை கட்டுப்படுத்த ஆட்டிசம் உள்ள குழந்தைகளுக்கான இந்த பாலர் பள்ளி திட்டம் அடுத்த ஆண்டுக்குள் மாநிலத்தில் ஒன்று என முதற்கட்டமாக செயல்பாட்டுக்கு வரும் என்று அவர் உறுதியளித்தார். செர்டாங்கில் உள்ள ப்ளூ வாட்டர் எஸ்டேட் ஆற்றங்கரை ஓரத்தில் பெண்ணின் சடலம் நிர்வாணமாக மீட்கப்பட்டது. நேற்று பிற்பகல் 3:45 மணிக்கு செர்டாங் காவல் நிலையத்திற்கு பொதுமக்களிடம் இருந்து புகார் அழைப்பு பெற்றதும் சம்பவ இடத்திற்கு காவல்துறை அதிகாரிகளுடன் விரைந்ததாக செர்டாங் மாவட்ட காவல்துறை தலைவர் முகமது ஃபாரிட் அமாட் தெரிவித்தார். நிர்வாணமாக கிடந்த பெண்ணின் சடலம் குறித்தான புகைப்படங்களை பகிர வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மீட்கப்பட்ட பெண்ணின் அடையாளங்களை அவர் வெளியிட்டுள்ளார். உயிரிழந்தவர் சுமார் 144 சென்டிமீட்டர் உயரம், தோள்பட்டை அளவுக்கு முடியின் நீளம், நீண்ட விரல் நகங்கள், இரு காதுகளிலும் வெள்ளி காதணிகள் அணிந்திருப்பதாக அவர் கூறினார். ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத ப்ளூ வாட்டர் எஸ்டேட் ஆற்றங்கரையில் இருந்து சடலம் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டதாகவும் சந்தேகத்திற்குரிய நபர்களிடம் இருந்து பொதுமக்கள் விலகி இருக்கும்படியும் முகமது ஃபாரிட் அமாட் வலியுறுத்தினார். பரிசான் இளைஞர் பிரிவின் பொருளாளர் டாக்டர் ஷாருல் நஸ்ருன் கமாருடன் இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக பரிசான் இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சலே தெரிவித்துள்ளார். இந்த இடைநீக்கம் அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கும் தனிப்பட்ட ஒழுங்கீன செயல்கள் தொடர்பானது என்பதால் இது தற்காலிகமான இடைநீக்கம் மட்டும்தான் என்று டாக்டர் அக்மால் சலே தெரிவித்தார். அவருடைய தனிப்பட்ட விஷயங்களில் தாம் தலையிட விரும்பவில்லை என்றும், ஆனால் சுய ஒழுக்கம் இல்லாதவர்கள் பரிசானில் இருந்து விலகி இருப்பது நல்லது என்பதை மட்டும் தாம் வலியுறுத்துவதாக டாக்டர் அக்மால் சலே தெரிவித்தார். பரிசான் இளைஞர் பிரிவு பொருளாளரான டாக்டர் ஷாருல் நஸ்ருன் கமாருடன் அவரின் முன்னாள் மனைவி தொடர்ந்து அடையாளம் தெரியாத நபர்களால் தொந்தரவுக்கு உள்ளாவதாகவும், இதற்கு பின்னணியில் தமது கடந்த காலத்தைச் சேர்ந்தவர்கள் இருப்பதை தாம் ஆதாரத்துடன் நிரூபிக்க முடியும் என்றும் முன்னாள் மனைவி அமீரா ஜைனால் தனது சமூக ஊடகத்தில் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இதுகுறித்து பலரும் அமீரா ஜைனால் இந்த குற்றச்சாட்டு டாக்டர் ஷாருல் நஸ்ருன் கமாருடனுக்கு நேரடியாக விடுக்கப்பட்டிருப்பதால் அவர் இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வரும் நிலையில் டாக்டர் ஷாருல் நஸ்ருன் கமாருடன் தனிப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்த இந்த இடைநீக்கம் வழிவகுக்கும் என்று டாக்டர் அக்மால் சலே தெரிவித்தார். 2022 ஆண்டு முதல் 2025 செப்டம்பர் மாதம் வரை நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் 112 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் பதிவாகி உள்ளதாக உள்துறை அமைச்சர் டாக்டர் சைஃபுடின் நசித்யோன் இஸ்மாயில் தெரிவித்தார்.
2022 27 வழக்குகளும், 2023 22 வழக்குகளும், 2024 29 வழக்குகளும், இவ்வாண்டு செப்டம்பர் மாதம் வரை 34 வழக்குகளும் பதிவாகியுள்ளதாக அவர் கூறினார். பெரும்பாலான சந்தேக நபர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் மாணவர்கள் என்றும் பல சம்பவங்கள் பள்ளி மைதானங்கள் அல்லது பள்ளி மைதானங்களுக்கு அருகில் நிகழ்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். 2022 முதல் இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரை பள்ளிகளில் 687 கொடுமைப்படுத்துதல் சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 2022 205 வழக்குகள், 2023 186, 2024 191 மற்றும் 2025 முதல் பாதியில் 105 வழக்குகள் அடங்கும் என்று அவர் கூறினார். இவ்வாண்டு ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் மேலும் 87 வழக்குகள் புதிய தண்டனை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சைஃபுடின் தெரிவித்தார். இந்த சம்பவங்களை தாங்கள் தீவிரமாக கருதுவதாக மக்களவையில் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.